पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासखायमधिसुन्दरमन्दहासं वातालये च मनिशं हृदि भावयामि. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 16வது தசகம், அதில் முதல் 2 ஸ்லோகங்களை பார்க்கலாம். இந்த தசகமும் வசந்த திலகா அப்படிங்கிற மீட்டரில் தான் இயற்றப்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 6ஆம்தது, 10ஆம்தது, 12ஆம்தது தசகம் எல்லாம் இந்த மீட்டரில் தான் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். வைகுண்ட வர்த்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோ நிரசிருஜத் கில ஜீவதேகான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகமும், அதாவது 10ஆம்த தசகமும் இந்த மீட்டரில் தான் பண்ணப்பட்டிருக்கு. இதோட நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறோம். 4ஆவது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் இந்த முதல் படிக்க போகிற இந்த முதல் 2 ஸ்லோகமும் அங்கே தான் வருது. இப்போ பார்க்கலாம். தக்ஷோ விரிஞ்சதனயோத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிமிக ஷோடச சாபகன்யாஹ தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாம்ச்ச ஸ்வாஹாம் ஹவிர்புஜி சதீம் கிரிஷே ததம்ஷே. இந்த இதில் தக்ஷன் யார் விரிஞ்சனுடைய தக்ஷோ விரிஞ்ச தனையோத்த அந்த தக்ஷன்கிறவன் விரிஞ்சனுடைய பிள்ளை, அதாவது நான்முகனோடு பிள்ளையான தக்ஷன் இருக்கானே, அவர் என்ன பண்ணுறார், மனோஸ்தனூஜாம் மனுவுடைய பெண்ணு. யார் மனு? சாயம்புவ மனு. சுவயம்புவ மனுவுடைய பெண்ணுக்கு ஏற்கனவே நம்ம படித்தோம். அவருக்கு 3 பெண்கள் இருக்கா, ஆஹூதி, தேவஹூதி, பிரசூதி அப்படின்னுட்டு. இப்போ தேவஹூதியை பற்றி நம்ம போன சாப்டர்லேயே படித்து முடிச்சாச்சு. கபிலருடைய அம்மாவா அவ இருக்கார் சொல்லிட்டு. இப்போ இந்த பிரசூதிங்கிற அந்த பொண்ணை இந்த தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறார் இந்த மனுவானவர். அந்த தான் சொல்லுற இந்த இடத்துல. தக்ஷோ விரிஞ்ச தனையோத மனோஸ்தனூஜாஹம் லப்த்வா பிரசூதிமிக ஷோடச சாபகன்யா. இப்போ தக்ஷன் அப்படிங்கிற இந்த விரிஞ்சனுடைய பிள்ளையான தக்ஷனானவர் இந்த சுவயம்புவ மனுடைய பெண்ணான பிரசூதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு அவள் மூலமாக ஷோடச ஆபகன்யா ஷோடச 16 பெண் குழந்தைகளை அவன் பெற்றெடுக்கிறான் இவள் மூலமாக, இந்த பிரசூதி மூலமாக. இதுதான் முதல்த்த வரியில் வருது. அடுத்தது தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாம்ச்ச ஸ்வாஹாம் ஹவிர்புஜி சதி கிரிஷே துவதம்ஷே. அது 2வது லைன். இந்த 16 பெண்களை பிறந்தாச்சு இல்லையா? நம்ம இந்த காலமாக இருந்ததுனாக்கா இந்த 16 பெண்களுக்கும் 16 கணவன்களை கண்டுபிடிக்கணுமே, இன்னும் மனசு கஷ்டப்படலாம். இந்த கவலையே இல்லை தக்ஷனுக்கு. தக்ஷன் என்ன பண்ணினான், முதல் 13 பெண்களை தர்மன் அப்படிங்கிற தேவனுக்கு கொடுக்குறார். தர்மே த்ரயோதச ததௌ. ஸோ 13 பெண்களை தர்மன் அப்படிங்கிறவளுக்கு கொடுக்குறார். அடுத்தது 14ஆம் பெண்ணு பித்ருஷு ஸ்வதாம்ச்ச. அப்போ பித்ருக்களுக்கு கொடுக்குறா. ஸ்வதா அப்படிங்கிறவளை பித்ருக்களுக்கு கொடுக்குறா. ஸ்வாஹாம் ஹவிர்புஜி. ஸ்வாஹா அப்படிங்கிறவளை ஹவிர்புஜி. ஹவிர்புஜிங்கிறது அக்னி. அக்னிக்கு அவ கொடுக்குறார், இந்த தக்ஷனானவன் கொடுக்குறார். இப்போ யார் பாக்கி இருக்கிறது? ஒரே ஒரு பொண்ணு, 16ஆமத்த பெண்ணு சதிங்கிற பெண்ணு பாக்கி இருக்கா. அந்த சதீம் கிரிஷே துவதம்ஷே. கிரிஷன்கிறது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுக்கு அது துவதம்ஷேன்னு வேற சொல்றார். துவதம்ஷேனாக்கா உங்களுடைய அம்சமாக இருக்கிற இந்த பரமேஸ்வரனுக்கு தன்னுடைய பெண்ணான சதிங்கிறவளை இந்த தக்ஷனானவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ஆக 13 பேரை தர்மனுக்கும் கொடுக்கிறார். 14ஆமத்த ஸ்வாஹா ஸ்வதாம் அப்படிங்கிறவளை ஸ்வதாங்கிறவளை பித்ருக்களுக்கு கொடுக்குறா. ஸ்வாஹாங்கிறவளை அந்த அக்னிக்கு கொடுக்குறார். கடைசீத்த பெண்ணான சதிங்கிறவளை கிரிஷனான பரமேஸ்வரனுக்கு கொடுக்குறார். கிரிஷன்கிறவர் உங்களுடைய அம்சமான இன்னொரு, அதாவது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். உங்களுடைய அம்சமான இந்த சிவனுக்கு இந்த சதியை இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்
அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தில் வருது. தக்ஷோ விரிஞ்சதனயோத மனோஸ்தனூஜாம் லப்த்வா பிரசூதிமிக ஷோடச சாபகன்யாः தர்மே த்ரயோதச ததௌ பித்ருஷு ஸ்வதாம்ஸ்ச ஸ்வாஹாம் ஹவிர்புஜி சதி கிரிஷே த்வதம்ஷே. அச்சா, அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு பார்க்கலாம். மூர்த்திர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதித கிருததூர்யகோஷாக புஷ்போத்கரான் பிரவருஷுர் நனுபுசுரௌகாக. இப்போ இந்த 13 பேரை கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு தர்மனுக்கு அப்படின்னு வந்தது இல்லையா? அதில் ஒருத்திவானவள் மூர்த்தின்னு பேர். அந்த மூர்த்திக்கு ஒரு தர்மனுடைய கிரகிணி அவள். கிரகிணினா தர்மனுடைய பத்னி. பத்னி மட்டும் இல்லை, தர்ம கிரகிணி அவள். அவள் தர்மத்துக்கு விளக்கமாக இருக்கிற அந்த கிரகத்துக்கு அவள் மனைவியாக இருக்காள். அந்த கிரகத்துக்கு அவள் லீடராக இருந்துருக்கா. அப்படிப்பட்ட மூர்த்திக்கு யார் பிறக்கிறா? சுஷுவே பவந்தம், உங்களையே அவள் பெற்றெடுக்கிறாள். யார் உங்கள்ன்றது? நாராயணன். அந்த நாராயணன் மட்டுமல்ல, ரெட்ட குழந்தைய பெற்றெடுக்கிறதுனால நாராயணம் நரசகம், நர நாராயணா ரிஷிகள் அப்படிங்கிற 2 குழந்தைகளை இந்த மூர்த்திங்கிறவள் தர்மனுடைய பத்தினியானவள் பெற்றெடுக்கிறாள். அது மூர்த்திர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம். அடுத்த வேர்டு இருக்கு மகிதானுபாவம். 2 பேருக்கும் சொல்ல முடியாத அளவு அவளுக்கு மகிமைகள் பொருந்தியவாய்வா 2 பேரும். அப்படிப்பட்ட இந்த நரநாராயண ரிஷிகளை மூர்த்திங்கிறவள் பெற்றெடுக்கிறா. இந்த 13 பெண் குழந்தைகள்ல ஒருத்தியான மூர்த்திங்கிறவள், அந்த மூர்த்திங்கிறவள் தக்ஷனுடைய பெண்ணுன்னு பார்த்தோம். இப்போ எஜ்ஜன்மனி பிரமுதிதா கிருததூர்ய கோஷாக, அந்த குழந்தைகள் பிறக்கிறா இல்லையா, அந்த ஜென்மத்தை கொண்டாடுறலாம். யார் கொண்டாடுறான்னாக்கா, கடைசியில் இப்போ கிருத்த தூரிய கோஷான்னு வருது. அதாவது பேரிகை எல்லாம் முழங்கிண்டு அதை கொண்டாடுறாளாம். யார் கொண்டாடுறான்னா புஷ்கோத்கரான் பிரவருஷுர் நனுவோ சுரௌகா. சுரௌகா அதாவது தேவஸ்ரீகள் எல்லாருமா, தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த குழந்தை பிறந்ததுக்கு 2 பேரும் குழந்தை பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு பிரமுதிதாக ரொம்ப சந்தோஷப்படுத்துண்டு கிருத தூரிய கோஷா இந்த தூரியங்களை எல்லாம் வாசிச்சுண்டு புஷ்போ, அது மட்டும் இல்லை, புஷ்போத்கரான் பிரவுருஷுஹு. அப்போது அவள் புஷ்பங்களை எல்லாம் நல்ல மணமான புஷ்பங்களை எல்லாத்தையும் மேலேந்து சொரியறாளாம். அவர் மேலே எல்லாத்தையும் சொரிஞ்சுண்டு பிரவருஷு நுணுவசு. அது மட்டும் இல்லை, நுணுவசுரவுகான்னு நுணுவு அவர்களை அந்த ஸ்துதிக்கவும் செய்யறா. இந்த நரநாராயண ரிஷியை இந்த 2 பேருமா சேர்ந்து பிறந்ததை பார்த்துட்டு இந்த தேவர்களானவர்களா சுரவுகாஹா அவள் எல்லாருமா சேர்ந்து இந்த நரநாராயண ரிஷியுடைய பிறந்தத்தை கொண்டாடுறா. அவ பிரமுதிதாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறா. தூரிய வாத்தியங்கள் எல்லாம் ஜொலிக்க வைக்கிறா. அவத வாத்தியத்தை எல்லாம் வாசிக்க வைக்கிறா. அப்புறமா மேலே இந்த புஷ்ப விருஷ்டி எல்லாத்தையும் அவ 2 பேர் மேலேயும் சொரிய வைக்கிறா. அதை தவிர அவளுக்கு அழகான ஸ்துதிகள்னால அவளை ஸ்துதிக்கவும் செய்யறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லுறது. மூர்த்திர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதா கிருததூர்ய கோஷாக புஷ்போத்கரான் பிரவருஷுர் நுணுவுசுரௌகாக. இந்த 2வது ஸ்லோகம். இது பாகவதத்தில் நான் சொன்ன மாதிரி 4ஆமத்த ஸ்கந்தத்தில் இந்த முதல் அத்தியாயத்திலேயே இந்த இவளுக்கு தக்ஷனுக்கு 13 குழந்தைகளில் தர்மனுக்கு கொடுக்கிறார். அதில் மூர்த்திங்கிறவளுக்கு இந்த நரநாராயண ரிஷியானவர் பிறக்கிறார். அது பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறதுங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். இங்கே பார்க்கலாமா? மூர்த்திர்ஹி சர்வகுணோத்பத்தி நரநாராயணா ரிஷி அப்படிங்கிறது முதல்ல அத்தியாயத்திலேயே சொல்லுறது. மூர்த்திர்ஹி சர்வ குணோத்பத்திகி, சர்வ குணங்கள் நிறைஞ்சவள் அந்த மூர்த்திங்கிறவள். அவளுக்கு நரநாராயணா ரிஷி, நரநாராயணன்கிற ரிஷிகள் 2 பேரும் பிறக்கிறா. அதே வார்த்தைகள் அப்படியே இருக்கு. அப்புறமா இன்னொன்னு சொல்லுற. இதுவும் இங்கே பாகவத
பாகவதத்திலையும் இருக்குது, நாராயணத்திலும் இதே வார்த்தைகள் இருக்குது. திவ்யவாத்யந்தூர்யாணி பேதுக்குசுமபிருஷ்டயः, திவ்யவாத்யந்த தூர்யாணி. அப்போ தூரியங்கள் வாத்தியங்கள் எல்லாரையும் இந்த யார் வாசிக்கிற இந்த புஷ்போத்கரான் நுணுவிருஷூர் துணுவ சுரௌகான்னு வருது இல்லையா, பிரபவிருஷூர் நுணுவ சுரௌகான்னு அந்த சுரௌகா அந்த தேவர்களானவர்கள் தூர்ணிகளை எல்லாம் வாசித்து தூர்யாணிகள் எல்லாரையும் வாசிச்சுண்டு குசும விருஷ்டயகா அவ பண்ணா பளபளன்னு வாசனையோடு இருக்கிற இந்த பூக்களை எல்லாம் மேலே இருந்து சொரியரா அப்படின்னு பாகவதத்திலையும் இது வருது. இதுக்கப்புறமா 13 பெண்களுடையதாச்சு. நம்ம 14, 15, 16ஆம் பெண்ணான சத்தியை பற்றி மேற்கொண்டு இந்த பாகவதத்தை சொல்கிறேன். இங்கே நடுவில் வேற இந்த 13 பேருக்கு 13ஆம் மூர்த்திக்கு என்ன குழந்தைகள் நரநாராயண ரிஷி வந்திருக்கார் இல்லையா, அவளுடைய எக்ஸ்பிளனேஷன், அவளுடையது என்னெல்லாம் பண்ணினா லீலைகள், அந்த லீலைகளை இந்த நாராயண பட்டத்திரி சொல்கிறார். இது ஆக்சுவலி 14ஆம் ஸ்கந்தத்தில் வரல, 11ஆம் ஸ்கந்தத்தில் தான் வருது. ஆனாலும் இந்த இடத்துல இவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னதுனால அதையே கண்டினியூ பண்ணுற மாதிரி அடுத்த 6 ஸ்லோகங்கள்லேயும், அதாவது மொத்தமாக 8 ஸ்லோகங்கள்லேயும் இந்த பற்றியே தான் சொல்லிட்டு வர்றாரு நாராயண பட்டத்திரி.